ஹாய். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மரி, வசனம், ஆண்டவரை துதிக்கிற காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. என்ன சொல்கிறது, இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த சம்மரி எழுதணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுன்னா, நான் யோசித்தேன், ஐயா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புக்ஸாக எழுதுறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு காலத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்கூல் லைஃப்பில். அப்புறம் வந்துட்டு ஒரு ஒருத்தர் புஸ்தகத்தை போடுறாங்க சம்மரியாக. அப்போது நான் யோசித்தேன், நம்மளும் புஸ்தகம் போடலாமே, பெரிய பெரிய புஸ்தகம். ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அந்த டைமில். வந்து இதை பற்றி சொல்லலாம், அது புஸ்தகம் போடணும்ப்பா, நிறைய செலவாகும்ப்பா, பிரிண்ட் அடிக்கணும், அது இன்னும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வரணும். நான் போகல, ஆனால் நான் போயிருந்தால் அவங்க பண்ணி கொடுத்துருப்பேன். இது வேறு விஷயம். பண்ணலான்னு ஆர்வம் இருக்கிறவங்களாம் கடவுள் கைவிட மாட்டார், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணேன், யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன பண்ணலாம். ஸோ நானும் கொடுக்கணும், ஆனால் இதுக்கெல்லாம் அலையிறதுக்கும் என்கிட்ட மணிக்கும் எல்லாம் என்கிட்ட இல்லை. அப்போது நான் யோசித்த ஒரு காரியம் என்னென்னா, சம்மரி நம்ம போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது தான் எனக்கு செல்லுடைய ஞாபகம் வந்தது. சரி, இதில் மூலமாக அநேக ஜனங்களுக்கு போய் நம்மளுடைய சம்மரி போய் சேருமே. போட்ட சம்மரிகள்லாம் ரொம்ப கம்மி தான், ஆனால் என்னால் சம்மரி எழுத முடியுன்றது வந்து எனக்கு அப்போ தான் வந்து விஷயமே தெரிஞ்சுது. ஆமாம், ஏன்னா நான் ஒரு பேப்பர் எடுத்தேன்னா டக்கு சம்மரி நான் எழுதிக்கிட்டே போகிறேன். ஆனால் நான் போட்டது என்னமோ கொஞ்சம் தான். ஸோ அது எங்களோட லாங்குவேஜில் வந்து சொல்ல போனால் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஸோ இப்படி பண்ணலான்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் யோசித்த ஒரு ஐடியானா, இனி வந்து பைபிளில் இருக்க சம்மந்தப்பட்ட கதைகளை சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி, ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், உங்களுக்கு கடவுள் வந்து ஒவ்வொருத்தரை எடுத்து அந்த கதாபாத்திரத்தை எப்படி உருவாக்குனார், அப்படி எப்படிப்பட்டவர் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நான் சொல்ல போகிறது என்னென்னா, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு காலன்றது வந்து மகிமையின் காலம். பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து தன்னை வெளிப்படுத்துவார். இப்போது எப்படி நான் சொல்கிறது, இப்போ நான் இந்த கல்லை வந்து ஒரு வேல்யூ உள்ள ஒரு ஸ்டோனாக மாற்றணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவார். ஒரு பானை வளத்தில் தண்ணி வேணும்னா தண்ணி கொடுப்பார். பழைய வளத்தில் தண்ணி வருமா? இருக்குது, தண்ணி இருக்குது, அது வேறு. தண்ணி தேடி போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் பாலைவனத்தில் மோஸ்ட்லி நிறைய இடம் எப்படி இருக்கும், டெசர்ட்டாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடம் தான் தண்ணிகள் லைட்டாக அங்கே இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தண்ணி வேணும்னு சொன்னால் அந்த இடத்துல தண்ணியை அந்த என்ன பண்ணுறாரு, துறவு செய்கிறாரு. அதே மாதிரி ஆகாரம் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி உடனே அதாவது தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது உடனே வேணும்னா அந்த உடனே அது தர்றது, உடனே அவங்க எதிரிகளுக்கு சப்போர்ட் பேசுகிறது, எதிரிகளை ஏதாவது நியாயம் கேட்குறது. ஸோ அதே மாதிரி ஒருத்தரை வந்து ஐஸ்வர்யமாக மாற்றுறது, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடக்கும். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆமாம். ஆனால் புதிய ஏற்பாடுன்னு பார்க்கும்போது அது வந்து கிருபையின் காலம். கிருபையின் காலம்னா எப்படி சொல்கிறது, நம்ம கேட்டது ஒரு சில விஷயங்கள் உடனே கிடைக்காது. ஆனால் நம்மளோட ஏதாவது ஒரு குணாதிசயத்தில் கடவுளுக்கு பேக்கில் போயிட்டா உடனே நமக்கு வந்து என்ன பண்ணுவார்னா ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஹெல்ப் எப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக கிடச்சிது. முன்னாடி பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஒரு தப்பு செஞ்சால் உடனே தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு அடி தான், மரண அடி தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. அவங்க அகேன்ஸ்ட் அந்த தவறில் இருந்து செய்யாதபடி ஒரு கிரேஸ் அவங்களுக்கு கொடுக்குது. சரி, அதெல்லாம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வந்து கதைகளை நான் சொல்கிறேன். ஓகேவா?
ஸோ அது எத்தனை சேனல் குறிப்பிட்ட சேனல் போகும். ஸோ அது பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது நான் அந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.